ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மகாபாரதம் வந்து ஒரு ஸ்டோரி. சல்லியன் கேரக்டர் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவருக்கு லைஃப்பில் என்ன நடந்துச்சு, நம்ம தேவையில்லாமல் ஒருத்தங்க வீட்டில் போய் சாப்பிட்டா என்ன ஆகும், சல்லியனுடைய கேரக்டர் தான் நமக்கும் ஆகும்னு சொல்ல மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல். இது போல் 18 கேரக்டர்ஸ், 18 கார்ப்பரேட் கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய சைக்காலஜிக்கல் பிஹேவியர்ஸ் எல்லாமே அதில் வந்து கம்பேர் பண்ணி ஒரு புக்காக எழுதியிருக்கோம். கார்ப்பரேட் குருஷேத்ரா தமிழில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லிங்க்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஒரு சாதாரண போர்னு மட்டும் சொல்ல முடியாது. மனித வாழ்க்கைக்கு தேவையான நுணுக்கமான உண்மையான கதைகள் எல்லாமே வந்து எல்லா வாழ்க்கைக்கு தேவைக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. தேவையில்லாமல் பிறர் வீட்டில் சாப்பிடக்கூடாது என்ற பழமொழிக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் காரணம்னு பார்த்திங்கன்னா சல்லியன் தான் சொல்கிறாங்க. அது ஆப்டாக வந்து பொருந்துவார். எப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாபாரதத்தில் வரும் வீரர்களில் ஒருவர் தான் சல்லியன். அவர் மாத்ரா நாட்டினுடைய மன்னர். அவருக்கு நகுலா மற்றும் சகாதேவர் இருவரும் வந்து மருமகன் கேரக்டரில் வராங்க. ஏன்னா பாண்டுக்கு வந்து 2 ஒய்ஃபு. குந்திக்கு வந்து குந்தி மாந்திரி 2 பேர் இருந்திருக்காங்க. குந்திக்கு பிறந்தவங்க தான் தர்மர், பீமர், அர்ஜுனர். மாத்திரிக்கு பிறந்தவங்க தான் வந்து நகுலன், சகாதேவன். மாத்திரியின் சகோதரனாக இருந்ததால் சல்லியன் இவர்களின் தாய்மாமன் முறை வேணும்னு சொல்கிறாங்க. வில்வத்தில் ரொம்ப கெட்டிக்காரர் இவர். வால் சண்டையிலும் ரொம்ப பெஸ்ட்டு. பட் இதை விட அல்டிமேட்டான பார்த்திங்கன்னா, அவர் தேர் ஓட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா அசாதாரண திறமை வந்து கொண்டிருக்கிறவர். பசின்னு வந்துருச்சுனாக்க அவரால் எதையுமே சிந்திக்க முடியாது தான் அவருடைய மைனஸ் பாயிண்ட். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, துரியோதனுக்கு வந்து இந்த ஒரு நியூஸ் கிடைக்கிது. அதை கேட்டு தான் வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணுறான். ஒரு பெரிய கூடாரம் வச்சு அறுசுவை உணவுகள் வந்து படைகளுக்கு எல்லாம் பரிமாற செய்யும்போது பசியால் தவித்திருந்த சல்லியன் வந்து அந்த பெரிய விருந்தில் வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு ஐயோ இவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட் ஆகணும், இது என்ன பண்ணுறது, என்ன கைமாறு கொடுக்குதுன்னு பார்த்துருக்கும் போது தான் அப்போ தான் வந்து துரியோதனை வந்து என்ட்ரி கொடுக்குறாப்புல. நம்ம அம்மா சௌக்கியமாக சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டாச்சின்னு மட்டும் என்ன பண்ணுறது, ஓகே என்ன வேணும்னு கேட்குறாங்க. இது போல் சண்டை போடணும், பாண்டவர்களுக்கு எதுனா சண்டை போடணும்னு சொல்கிறான். சாப்பிட்டோமே என்னடா பண்ணுறது சொல்லிட்டு அவரும் வந்து கமிட் ஆகிடுறாரு. இப்படி தான் வந்து ஒரு சூழ்ச்சியால் வந்து நகுலன் சகாதேவனுக்கு தாய்மாமாவே இருந்தாலும் சரி, பாண்டவர்களுக்கு எகென்ஸ்டாக போர் பண்ண வச்சக்கூடிய சூழ்ச்சி வந்து இதுதான். அவங்க வந்து அந்த யார் சமையல் பண்ணி தராங்க, யார் வீட்டில் சாப்பிட்றோன்னு தெரியாமல் ஒரு சாப்பிட்ட கேரக்டர் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் இருந்துச்சு. பட் அதே சமயத்தில் வந்து கிருஷ்ணரும் இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கிறாரு. அதுபோல் போர் புரியக்கூடிய ஒரு யுத்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசிக்காரமாக சல்லியன் வந்திருக்கிறான். அப்போ வந்து வாசனையை தாங்க முடியாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பித்தார். அந்த இடத்துல போயிட்டு கடைசியில் போயிட்டு யாரா இவ்வளோ சூப்பரான ஃபுட்டை சமைச்சிருக்காங்க போய் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள போய் பார்த்தா அந்த சமையல் செஞ்சதே வந்து கிருஷ்ணர் தான். சரி நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அதாவது உனக்கு கிஃப்ட் தரணுமா, நான் அதாவது செய்யணுமா, நீ ரொம்ப சூப்பரான உணவுலாம் சமைச்சு கொடுத்துருக்கன்றாரு. அதுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் கற்றுக் கொடு, நீ வந்து எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் பள்ளத்தில் உள்ளே இறக்கி திரும்ப ஒரு நிமிஷத்தில் தூக்கிடுவேன், அது எப்படின்னு எனக்கு கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதையும் வந்து அவன் கற்றுத்தரான், அந்த சாப்பிட்ட உணவுக்காக கற்றுத்தரான். மகாபாரதத்தின் 17வது நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கர்ணனை வந்து தேரோட்டியாக இருக்கிறது சல்லியன் தான். அர்ஜுனன் தேரோட்டியாக வந்து கிருஷ்ணன் இருக்கிறாங்க. போர் வந்து கடுமையாக நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் வந்து நாகஸ்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தலையை நோக்கி வந்து கர்ணன் விடுவார். அப்போ கிருஷ்ணன் சல்லியனிடம் கட்டுற வித்தியை வந்து பயன்படுத்தி ஒரு நொடியில் தேரனுடைய சக்கரத்தை வந்து பூமிக்குள்ளே இறக்கி தலைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா தலைப்பாக கூட போக வச்சுருவாங்க. ஸோ அந்த ட்ரிக்கை தான் வந்து அந்த 17ஆம் போரில் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணி தான் வந்து அவரை வந்து அர்ஜுன் வந்து சேவ் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாமே ஒரு மாஸ்டர் பிளான் தான். இதனால தான் சொல்கிறாங்க தேவையில்லாமல் பிற வீட்டில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் அது ஒரு கடனாக மாறிவிடும். அந்த கடன் சில நேரங்களில் நம்மை விரும்பாத பாதைக்கு இழுத்துச் செல்லும். இதனால் தான் பழங்காலத்தில் ஒரு நல்ல பழக்கம் வச்சுருந்தாங்க. ஒரு உறவினருக்கு வீட்டுக்கு போனாலும் அரிசி, காய்கறி, பழங்கள் எதையாவது எடுத்துக்கொண்டு சென்று விட்டு தான் அங்கே உணவு அருந்துவார்களாம். வெறும் கையை வீசிக்கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பழமொழி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து 18 நாள் வந்து படிக்கணும். இந்த 18 நாளும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கேரக்டர் தான் படிக்கணும். இதில் சல்லியனை பற்றி நான் ஒரு சில இடத்துல தான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இப்போ தான் புதுசாக இருக்குது. மகாபாரதத்தில் டெய்லியுமே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு இது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. வாங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.